பகவத்கீதை 9வது அத்தியாயம் 5வது வகுப்பு 5வது ஸ்லோகம். நச்ச மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத ப்ருன்னச்ச பூதஸ்தஹ மமாத்மா பூத பாவனஹ நச்ச மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத ப்ருன்னச்ச பூதஸ்தஹ மமாத்மா பூத பாவனஹ. உபனிஷத்தினுடைய சாரமான கருத்துக்களை நாம் பார்த்து வருகின்றோம் என்று சென்ற வகுப்பில் கொஞ்சம் முகவுரையாக சில கருத்தெல்லாம் பார்த்தோம். இந்த உலகத்தை படைத்த அந்த இறைவனுக்கும் பிரம்மத்துக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் அதை பார்த்தோம். கடைசியாக நம்ம முடிவு பண்ணோம், சத்திய மித்யா சம்பந்தம். ஒன்று உண்மை, இன்னொன்று தோற்றம். உண்மைக்கும் தோற்றத்துக்கும் என்ன சம்பந்தமோ அது போல சொல்லி பார்த்தோம். அதுதான் இரண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்று நிறைய விசாரம் செய்து முடிவு செய்தோம். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, சம்பந்தம் சொல்லி சொன்னாலே 2 பேர் இருக்கணுமே, அப்போ நீ எப்படி அத்வைதம் என்று உங்களால் சொல்ல முடியும்? இருக்கிறது ஒன்று தான் இப்படி சொல்ல முடியும். சம்பந்தம் வந்தால் 2 இருக்கு, 2மே இருக்கும்போது எப்படி ஒன்றுன்னு சொல்ல முடியும்? அதற்கு ஒரு பதில் என்னவென்றால், நீ கண்ணாடியில் முன்னே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கும்பொழுது ஒரு ஆள் வெளியே இருக்கார், ஒரு ஆள் கண்ணாடிக்குள்ளே இருக்கார். நீ காப்பி குடிக்கணும் சாப்பிட்ணுன்னு சொல்லி சொன்னால் 2 காப்பி கொண்டு வான்னு சொல்லுவேன்? இல்லை. நீ குடித்தாலே இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பமும் காப்பி குடிக்கும். ஆக இந்த ஆள் குடித்தாலே அந்த ஆளும் குடிச்சிடுவார். ஆகவே மித்யா வஸ்துவோடு பொய்யான ஒரு பொருளோடு வைக்கின்ற சம்பந்தமும் என்ன? பொய் தான் சொல்கிறார். பொய் தான். சரி, இதையெல்லாம் உபதேசம் செய்கின்றீர்களே, நீங்கள் யார் சொல்லி கேட்டா, நாமளும் மித்யா தான். கேட்கிறீர்களே, நீங்கள் யார் சொன்னா, கேட்பவர்கள் மித்யா தான். அப்போ இது எல்லாம் மித்யா என்று சொன்னால், அதிகமாக சிந்தித்த ஒருத்தர் ரொம்ப அழகாக கேட்டுடுறார். அப்போது எல்லாம் மித்தியான்னு சொல்லி சொன்னால் சூன்யன்னு சொல்லிடலாமா? ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிடலாமா? அப்போ ஒரு கேள்வி திருப்பி கேட்கின்றார்கள், நீ இல்லை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறியே, அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடிய நீ இருப்பவனா இல்லாதவனா? இல்லை என்று சொல்லுபவன் இருப்பவனா இல்லாதவனா? இல்லை என்று சொல்கிறது ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? அப்போ நீ இருப்பவன் தானே. நீ இருப்பதால் தான் இல்லை என்று சொல்லுகின்றார். இப்போ வீட்டில் ஃபோன் பண்ணுறார் ஒருத்தர், அவர் இருக்காரா இவர் இருக்காரா சொல்லி கேட்டால் இருங்க பார்த்து சொல்கிறேன், இருக்கார் இல்லை ஏதோ சொல்லுவோம், கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவோம். நீங்கள் இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்னங்க நான் இருக்கிறதுனால தான் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக நான் இருப்பவனே. அப்போ இருப்பவன் யார்? அவன் சத்தியம். ஆக இந்த சூன்யவாதி என்று சொல்லக்கூடியவன், ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியவன் என்ன பண்ணானா, நிறைய யோசித்து நிறைய சிந்தித்து கடைசியில் சாஸ்திரத்தை விட்டு விட்டான். அதனால் என்னவா, பாதி கிணறு தாண்டினான், மீதி கிணறு தாண்டலை. பாதி கிணறு தாண்டணுன்னு தாண்டாத ஒன்று தானே. பாதி கிணறு தாண்டினா என்ன ஆகும்? கிணத்துக்குள்ளே தான் விழணும். ஆக அவர்களும் கூட நாம் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, ஆனாலும் சொல்கின்ற ஆளை விட்டு விட்டார். அதுதான் சாஸ்திரத்தை விட்டதுனால வந்த ப்ராப்ளம் சொல்கிறாங்க. வேதத்தை விட்டு அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகுந்த அறமெல்லாம் உள. மதிஞர் வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. மதிஞர் வாதத்தை விட்டு வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படி சொல்லி சொல்கிறார்.
இல்லை சாஸ்திரத்தினுடைய துணையோடு, சாஸ்திரம் தான் என்ன நமக்கு பிரமாணம் ஆத்மாவை பற்றிய விஷயத்தில். ஆகவே இந்த ஒன்றும் இல்லை என்று சொன்ன சூனியவாதி என்ன பண்ணிட்டார்னா தன்னையும் அந்த சூன்யத்தில் சேர்த்துக்கிட்டார். ஆக அனைத்து பொய்யும், எந்த ஒரு பொய்யாக உலகத்தில் இருந்தாலும் அந்த பொய் ஒரு உண்மையின் அடிப்படை, உண்மையின் மேல் தான் ஒரு பொய் நிற்க முடியும். நிரதிஷ்டான பிரமக ந சம்பவதி. நிரதிஷ்டான்னு சொல்லி சொன்னால் ஆதாரம் இல்லாமல் அதற்கு மேல் ஒரு பொய் இருக்காது. அதனால தான் எங்கெல்லாம் ஒரு பொய் இருக்கோ அங்கே எல்லாம் ஒரு உண்மை இருந்தாகணும்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு உண்மை இருந்தாகணும். உண்மை இருந்தால்தான் அதன் மேல் பொய் சொல்ல முடியும். ஆக வெறும் பொய்யை யாரும் சொல்ல முடியாது. வெறும் பொய்யை யாரும் சொல்ல முடியாது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் பொய் சொல்பவர்கள் வெறும் பொய்யை சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று இருக்கும், அதைத்தான் இவர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். இருக்கின்ற ஒன்றை தான் இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லாத ஒன்று இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆக உண்மை என்ற ஒன்று இருந்தால்தான் அதன் மீது தான் பொய் என்ற ஒன்று வரும் சொல்கிறார். ஆகவே சத்தியம் என்ற ஒரு பொருள் மீது தான் பொய்யாகிய மித்தியாவை ஆகிய தோற்றமாகி இந்த ஜெகத்தானது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஆமாம், சூப்பர் இம்போஸ்டு சொல்கிறோம் பாருங்க, அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பந்தத்தை தான் பகவான் 3 படியில் சொன்னார். என்ன? எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னார். நான் அவைகளிடத்தில் இல்லைன்னு சொல்லி சொன்னார். உண்மையில் அவைகள் என்னிடத்திலும் இல்லை. கடைசியில் என்ன? அவைகள் இல்லவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிறது நான் மட்டும்தான் என்பது அங்கே அர்த்தம். இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றார் ஸ்லோகத்தில் பார்ப்போம். பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். பஷ்ய பாருன்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், எதை என்னுடைய ஹே அர்ஜுனா பார். யோகம் என்றால், யோகம் என்ற வார்த்தைக்கு இங்கு செயல் சொல்லி அர்த்தம். என்னுடைய தன்மை அல்லது செயல் என்று அர்த்தம். என்னுடைய யோகத்தை பார், இதுதான் என்னுடைய யோகம் என்று பார் என்று அர்ஜுனனுக்கு சொல்கிறார். என்னுடைய யோகத்தை, என் செயல்களை, என் தன்மைகளை நன்கு பார். அவருடைய யோகம் எப்படி இருக்கான்? ஆச்சரியமாக இருக்கான். நாம் எந்த ஒரு புதிய ஒரு பொருளை பார்த்தாலும், நாம் பார்க்காத ஒரு பொருளை பார்த்தாலும், கண்டுபிடித்தாலும், கேட்டாலும் முதலில் நமக்கு வருவது ஆச்சரியமே. அப்படியா அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். ஆச்சரியம் தான் முதல்ல வரும். அதனால தான் குழந்தைகள் எப்படி இருக்கான், ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து. ஏன்னா அது இப்போ தான் கற்றுக்கிறது. நமக்கு தான் பார்த்ததெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு போர் அடித்து போச்சு, பெருசாக தோணாது. குழந்தை ஒரு சிறு பொருளை பார்த்தா அது ஆச்சரியமாக சந்தோஷமாக எடுத்து வச்சு அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆச்சரியத்தை பகவான் இங்கே காட்டுகின்றார். பஷ்ய இதோ பார். அர்ஜுனன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். எதற்கு பகவான் பார் என்று இங்கே சொல்ல வேண்டும்? இந்த திருவிளையாடல் கதையில் பார்வேந்து என்னை பார்வேந்தேன், இந்த உலகத்துக்கு ராஜாவை என்னை பார். அது ரொம்ப அழகாக வார்த்தை போட்டிருக்கார் பாருங்க. எழுத்துல வச்சன கருத்தா ரொம்ப அற்புதமாக. பார்வேந்தே என்னை பார்வேந்தே. அப்படி இங்கே பஷ்யன்னு சொன்னால் இதோ பார். அர்ஜுனன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். எதற்கு பார் என்று சொல்லணும்னு சொன்னால், நான் சத்தியமாக இருந்து கொண்டு, இருப்பாக இருந்து கொண்டு, பொய்யான வெறும் தோற்ற மாத்திரமான உலகத்தை படைத்துள்ளேன். நான் உண்மை. என்னால் படைக்கப்பட்ட இந்த உலகம் உண்மையில் உண்மை இல்லாதது, தோற்ற மாத்திரமே. அதை நீ பார் அல்லது புரிந்து கொள். யோகம் என்றால் இங்கே ஆக்டிவிட்டிஸ், செயல் சொல்லி அர்த்தம். ஐஸ்வரம் சொல்லி சொன்னால் ஈஸ்வரஸ்ய இதம் ஐஸ்வர்யம். ஈஸ்வரனை, இறைவனை சார்ந்தது. ஈஸ்வரனான என்னை சார்ந்து என்னுடைய செயல்களை பார், என்னை சார்ந்து பார். இறைவன் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அல்லது சாஸ்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த கருத்துக்களின் பார்வையில் நீ பார். நீ சும்மா பார்த்தினா உனக்கு என்ன தோன்றும்? இல்லை என்று தான் தோன்றும். உன்னால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இல்லை சூன்யவாதியாக ஆகிடுவேன், நாத்திகன் ஆகிவிடுவாய். ஆக இது எப்படி ஆச்சரியம் என்றால், இல்லை சுவாமி இவ்வளவும் கேட்ட ஒருவன் எனக்கு ஆச்சரியமாக இல்லையே சொல்லி சொன்னான். அதனால தான் பகவான் சொல்லிட்டார், இது ராஜகுக்யம் ராஜவித்யா, ரகசியம் சொல்லிட்டார். ராஜ ரகசியம் சொல்லிட்டார். இந்த தத்துவத்தை பகவான் உபதேசித்த பிறகும், அதை முறையாக கேட்ட பிறகும் புரியவில்லை என்றால் அது ஆச்சரியம்தான், ரகசியம்தான். ஆக இந்த அத்தியாயமே பகவான் கூறப்போகின்ற எனது யோகத்தை, ஆச்சரியத்தை
ரகசியத்தை நீ பாருன்னு தான் சொல்கிறார். நான் சொல்ல போகிற ரகசியம்தான் சொல்லிட்டார். புரிஞ்சால் ரகசியம் இல்லை, புரியலைன்னா என்ன ரகசியமே. ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், உனக்கு ரகசியத்தை நான் சொல்கிறேன் கேளுன்னு சொல்கிறார். சொல்கிற ரகசியம் நம்ம புரியலைன்னா புரியாத போது ரகசியம்தான். எத்தனை பேர் கேட்டாலும் ரகசியம்தான். புரிஞ்சாதான் அது ரகசியம் இல்லைன்னு சொல்லி நமக்கு புரியும். ஆக இந்த அத்தியாயத்தினுடைய பெயரே என்ன? ராஜவித்யா ராஜகுக்யம். பொதுவாக சொல்லுவாங்க வேறு எல்லா விஷயம் நமக்கு புரிஞ்சிடும், ஆனால் வேதாந்தம் தருகின்ற ஆத்ம ஞான விஷயம் மட்டும் நமக்கு கடைசி வரையில் புரியாமலேயே இருந்து கொண்டிருக்கும். அதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா, நானாகவே இருந்து கொண்டு என்னை பற்றி அறிவை நான் சொல்லும் சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கும் பொழுது நமக்கு எப்படி நான் அல்லது அது எப்படி நான் ஆத்மா என்ற கருத்து இருக்க ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. நானாகவே தான் இருக்கேன், என்னை விட்டு பிரியாமல் தான் இருக்கு. எண்ணிலிருந்து நேற்றுல இருந்தா அப்படின்னா இல்லை, பிறந்ததுலேருந்து. சரி, பிறக்கிறதுக்கு முன்னே இருந்து ஜென்மாந்திரமா நான் தான் ஆத்மா, ஆனால் எனக்கு தெரியவே இல்லை, புரியவே இல்லை. நானாக இருந்து கொண்டு எனக்கே என்ன தெரியவில்லை. இது பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அது சாஸ்திரம் எடுத்து சொல்லியும் தெரியவில்லை. அது அதை விட ஆச்சரியம். ஏன் புரியல சொல்லி சொன்னால், அதிகாரித்துவம் இல்லாதவர்களுக்கு புரியாமல் இருக்கும். அப்படி புரிந்து கொண்டால் அது என்ன ஆச்சரியம் இல்லை. இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சொன்னவர்கள் புரிந்தார்களோ புரியவில்லையோ, புரியாமல் சொல்லி கொண்டிருந்தாலும் கேட்டவர்களுக்கு புரிகின்றதோ இல்லையோ, இருந்தாலும் இந்த கருத்தானது தலைமுறையாக அப்படியே வழி வழியாக நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பரம்பரையில் வருகின்ற யாருக்கு தகுதி இருக்கின்றதோ, யார் ஒருவருக்கு நன்கு சாதனை செய்ய சம்பத்தி நன்கு பொரிந்து இருக்கின்றார்களோ அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். புரிந்து கொண்ட பொழுது அவர்கள் அடைவது மோட்சம். அப்படி தகுதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அதை புரிந்து கொள்ளாமலேயே அதை அப்படியே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ரகசியம் சொல்கிறாங்க. இதை புரிய வைக்கிறது ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று, சிறு கதை தான், ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் கதை. ஒரு ராஜா காட்டுக்கு போனாராம். காட்டிலேருந்து ஒரு பேசுகிற கிளியை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டார். பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த கிளியை தண்டு அரண்மனையில் தங்கத்திலே கூண்டு செய்து அதில் அதுக்கு எல்லா இது ஒன்று போஷாக்கோடு வளர்த்துக்கிட்டு இருக்கார். மறுபடியும் இந்த ராஜா அந்த காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த காலத்திலலாம் அரசியலுக்கு அடிக்கடி காட்டுக்கு போகிறது எதுக்கு சொல்லி சொன்னால், விலங்குகள் நிறைய வனப்பகுதி இருக்கும், அங்கேருந்து விலங்குகள் வந்து விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயியோட பயிர்களை நாசம் பண்ணிடும். அதற்காக என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு சென்று வேட்டையாடுவார்கள். அது அந்த காலத்தில் ராஜாவுக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரு உரிமை. இந்த காலத்தில் மிருகங்களை வேட்டையாடினா நம்ம வேறு இடத்துல கொண்டு வச்சுடுவாங்க நம்மளை. இப்போலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் காடே இல்லை, அப்புறம் எங்கள் விலங்குகள் இருக்கிறது, காட்டில் அழிச்சிட்டு. அப்போ மறுபடியும் காட்டுக்கு போகும்பொழுது ராஜா அந்த கிளி இடத்துல கேட்டாராம், நான் காட்டுக்கு போகிறேன், உன் நண்பர்கள்லாம் அங்கே சந்திப்பேன், அவர்கள் இடத்துல நான் என்ன சொல்லட்டும், எதுனா தகவல் இருந்தால் சொல்லுன்னு. அவர் நினச்சார், அவர்கள் எல்லோரும் நம்ம அரண்மனைக்கு வர சொல்லுங்கள், இங்கே வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லுன்னு நினச்சிருப்பார் போல இருக்குது. அந்த கிளி சொல்லிச்சான், அவங்க இடத்துல சொல்லுங்க, நான் அழகான தங்க கூட்டில் அரண்மனையில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று மட்டும் சொல்லுங்க போதும்னு சொல்லிடுச்சான். ராஜாவும் என்ன பண்ணார், அந்த இப்போ கிளியினுடைய நண்பர்களை பார்த்தா அந்த நண்பர்கள் இடத்துல சென்று சொன்னார், இது போல் இந்த கிளி உங்களிடத்துல ஒரு தகவல் சொல்லிச்சு, அது நல்ல ஒரு தங்க கூண்டில் அழகான தங்க கூண்டில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு சொன்னார். இதை கேட்ட உடனே ஒரு கிளி என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்து இறந்து போச்சு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. சரி, பேசாமல் அரண்மனைக்கு வந்துட்டு இந்த கிளி இடத்துல சொன்னார், நீ சொன்னதுபடி உன்னோட நண்பர்கள் இடத்துல போனேன், அந்த நண்பர்கள் இடத்துல நீ சொன்ன செய்தியை சொன்னேன், உடனே ஒரு கிளியானது கீழே விழுந்து இறந்து விட்டது. அதை கேட்டு அந்த தங்க கூண்டில் இருந்த இந்த கிளி அது உள்ளவே விழுந்து இறந்துடுச்சான். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. என்ன சொன்னோம், நம்ம தப்பாக ஒன்றே சொல்லலையே. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அப்படி நம்ம எதுவுமே தப்பாக சொல்லியிருக்க மாட்டோம், ஆனாலும் சில பேர் புரிஞ்சுக்கிற வகையில் தப்பாக எடுத்துக்குவாங்க. பிறகு நம்ம சமாதானப்படுத்தணும், நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சொல்லிடலாம். அதெல்லாம் இருக்கிறது தானே, வாழ்க்கையில் இருக்குது. நாம் சொல்கிறது சரியாக சொல்லியிருந்தாலும் புரிபவர்கள் இடத்துல இருக்க தகராறுனால என்ன பண்ணுவாங்க, அதை தவறாக எடுத்துக்கொள்வார்கள். நான் அத்தை மீன் பண்ணி சொல்லலை, இத்தை மீன் பண்ணி சொல்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும்.
இந்த கிளி என்ன பண்ணிச்சு, நான் ஒன்றும் சொல்லலையே, நான் ஏன் இந்த கிளி ரெண்டுமே, அங்கே ஒரு கிளி இறந்து நாம் வளர்த்த கிளி இறந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார் ராஜா. அப்புறம் என்ன பண்ணார், அந்த கூண்டை திறந்து அந்த கிளியை எடுத்து கையில் வச்சு அப்படி தடவி கொடுத்து அந்த கூட்டை எடுத்து கையில் வச்ச உடனே கிளி பறந்து ஓடி போயிடுச்சு. இந்த கிளி என்ன பண்ணிச்சான், ராஜாவுக்கு தெரியாமல் ஒரு செய்தியே அந்த வார்த்தையில் அந்த கிளிக்கு சொன்னது. அந்த கிளி என்ன பண்ணி தன்னுடைய செய்கை மூலியமாக இன்னொரு செய்தியை இந்த கிளிக்கு அனுப்பி வச்சுது. ராஜா என்ன பண்ணார், ஒரு கொரியர் சர்வீஸ் தான் பண்ணார். இதை சொன்னது அங்கே சொன்னார், அதை சொன்னது இங்கே சொன்னார். அதுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் என்னென்னா, நான் இந்த கூண்டு கிளியை அடைப்பட்டு கிடக்கிறேன், நான் விடுதலை பெறுவதற்கு என்ன வழி இருந்தால் சொல்லுங்கிறது அதுக்குள்ளே இருக்க செய்தி. அந்த கிளி என்ன பண்ணிச்சு, விழுந்து இறந்ததற்கு தகவல் என்ன, நீ இப்படி இறந்தது போல் நடி, உடனே வெளியே எடுத்தால் பறந்து போயிட்டு அதுக்குள்ளே இருந்த செய்தி. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிச்சு நடந்தது. சரி, இது கதை இருக்கட்டும். அதாவது ஒரு கருத்தை அங்கே சொல்லி அப்புறம் அந்த கருத்தை இங்கே சொல்கிறத கொரியர் வேலை செய்கிறன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது இன்பிட்வீன் என்ன புரிஞ்சுக்கிறவங்ககிட்ட ஒரு சாமர்த்தியம் திறமை இருக்கணும். அதுபோல் காலங்காலமாக சில பேர் இந்த சாஸ்திரங்களை அழகாக பாஷ்யங்களை நெற்று பண்ணி அப்படியே சொல்கிறவங்களாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. ஆனாலும் யாரோ ஒருவருக்கு அந்த வார்த்தைகள் ஞானமாக மாறி மோட்சத்தை தரணுன்னா, யாரோ ஒருவருக்கு தகுதி இருந்து தகுதியுடன் கூடிய மனதோடு இந்த சாஸ்திர ஞானம் அவங்களோட உள்ளே போச்சுன்னா அவர்களுக்கு மோட்சம். ஆனாலும் என்ன ஆகியிருக்கின்றது, யார் மோட்சத்தை அடைந்தார்கள் அடையவில்லையோ, சாஸ்திர கருத்து உள்ளே போச்சோ இல்லையோ, அது கம்யூனிகேஷன் அவருக்கு சரியாக போனதோ இல்லையோ, ஆனால் காலங்காலமாக இதை நமக்கு அப்படியே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது பரம்பரை வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம். ஆக சாஸ்திரத்தில் கூறியதை தாங்கள் புரிந்து கொள்ளாமலே மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களும் கேட்கின்றார்கள். பலன் என்னவென்றால், முமுட்சுத்துவம் தகுதி இருந்தால் புரிந்தால் பறந்து விடுவார்கள். கிளிக்கு ரக்கம் முளைச்சிடுது பறந்துன்னு சொன்னது போலதான் பயன் அடைவார்கள். அதனால தான் இந்த ட்ரெடிஷன் முக்கியம்னு சொல்லி சொல்கிறோம். பரம்பரையாக இந்த ஞானமானது வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்றது. புரிந்து கொள்கின்றார்கள் இல்லையோ, ஆரம்ப காலத்திலிருந்து இந்த அறிவானது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. எந்த அறிவு? இந்த ரகசியமான ஆத்ம ஞான அறிவு. ஆக இந்த அறிவில் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், அந்த உலகம் வெறும் தோற்றம், அசாரம். இதற்கு சாரமாக சத்தாக இருப்பது அந்த பிரம்ம தத்துவமே. இதுதான் என்னுடைய சாரம் கருத்து. அது நமக்கு நன்கு புரியணும். அசுகம் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமா, பகவான் கீதையில் சொல்கிறார். அதைத்தான் பகவான் இந்த 3 வார்த்தையில் பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், என்னுடைய இந்த யோகத்தை ரகசியத்தை செயல்களை அர்ஜுனா நீ நன்கு கவனித்து கொண்டு நன்கு கவனிப்பார். இது இவ்விதம் உள்ளது, இதுதான் ரகசியம் என்று சொல்லுகின்றார். எனக்கு ஒன்றும் பெரிய ரகசியமாக இருக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்போ புரியுதோ அதுவரை என்ன ரகசியமாக இருக்கும். புரியும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கும். அது புரிந்த பொழுது ஆகா இது எவ்வளோ ரகசியமாக இருந்திருக்கின்றது, புரியாதவர் இருந்தது என்று நாம் புரியும் பொழுது உணர்ந்து கொள்வோம். ஆக இப்போ முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் பகவான். என்ன? இருப்பது வெறும் பிரம்ம தத்துவம் மட்டுமே. இருப்பது பிரம்ம தத்துவம் மட்டுமே. மீதி எல்லாம் என்ன? வெறும் தோற்ற மாத்திரமே. மித்தியா காட்சி பிழைதானோ தோற்ற மயக்கங்களை சொன்னார் பாருங்க பாரதியார். அது போல ஆக இனி இந்த கருத்தை விளக்கப் போகின்றார். 2வது கடைசி பகுதி பாருங்க. மம ஆத்மா பூத பாவன. மம ஆத்மா நான் என்று பொருள், நானே தான். நானே அல்லது நான் என்பதற்கு பதிலாக பகவான் அகம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். நானே என்று சொல்ல அகம் ஏவ என்று சொல்லியிருக்கலாம். ஏன் மம ஆத்மா என்றார் சொன்னால் ஏன் உபயோகப்படுத்தியிருக்காருன்னு அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் இருக்குது. அகம் ஏவ நானே தான் என்று பொருள், மம ஆத்மா என்றார். கடைசி சொல் பாருங்க, பூத பாவனக நானே அனைத்தையும் படைப்பவன். பாவனம் சொன்னால் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லி அர்த்தம், இருப்பாக இருப்பது. அனைத்து உயிரினங்களுக்கும் இருப்பை இருத்தலை தருபவன் நானேன்னு சொல்கிறார். படைப்பிற்கு நானே காரணன்னு சொல்கிறார். நானே அனைத்தையும் படைப்போன் என்கின்றார். பூத பாவனக
அகமேவ நானே தான், மம ஆத்மா பூத பாவனக. ரெண்டாவது வரியில் பாருங்க, அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு, பூத பிருத்து, எல்லா ஜீவராசிகளையும் நானே தான் என்ன காத்து கொண்டு இருக்கின்றேன். படைத்தவனும் நான் தான், காப்பாற்றுபவனும் நான் தான். எல்லா ஜீவராசிகள் இருப்பதற்கு நானே காரணம், ஸ்திதி காரணம் சொல்கிறார். இருப்பதற்கும் நான் தான் காரணம். அது இருப்பதற்கு, அது இருப்பாக இருப்பதற்கு, இருந்து கொண்டு இருப்பதற்கு நான் தான் காரணம். பானை பானையாக இருப்பதற்கு எது காரணம்? களிமண்ணே காரணம். பானையிலிருந்து களிமண் எடுத்துட்டா பானை இருக்குமா? இருக்காது. ஆக அது உற்பத்திக்கும் களிமண் தான் காரணம். அது பானையாக இருப்பதற்கும் களிமண் தான் காரணம். பானை உடைந்த பிறகு அங்கே என்ன இருக்கும்? களிமண் தான் இருக்கும். ஆக உடனே பகவான் சொல்கிறார், பூத பாவனக சொன்னால் சிருஷ்டி காரணம். நச்ச பூதஸ்தக, நான் பூதங்களை சார்ந்தும் இல்லை, இதை நான் சுமந்து கொண்டும் இல்லை, அதில் அந்த சார்ந்தும் இல்லை, நான் எதையும் சாராதவன். மீண்டும் அதே கருத்துக்கு தான் வர்றார். எல்லா தோற்றத்துக்கும் நானே காரணம், எல்லாவற்றின் இருப்புக்கும் நானே காரணம், ஆனால் அவைகளிடத்தில் நான் இல்லை. பானைகளிடத்தில் களிமண்ணாகி நான் இல்லை, ஆனால் களிமண்ணில் பானைகள் இருக்கின்றது. இப்போது களிமண் சொல்லலாம், என்னிடத்தில் பானைகள் இல்லைன்னு சொல்லலாம். பானை நான் களிமண் இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. களிமண் இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ நகை வச்சுருக்கீங்க, நகையெல்லாம் எதில் இருக்குது? தங்கத்தில் இருக்குது. நகைகள் இல்லைனாலும் தங்கம் இருக்கும். நகையை உருக்கினாலும் கூட என்ன தங்கம் இருக்கும். தங்கத்தை எடுத்து உட்பட அங்கே நகை இருக்குமா? இருக்காது. யாருன்னா ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் நகையெல்லாம் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்க, தங்கத்தை மட்டும் என் இடத்துல கொடுங்கண்ணா, என்ன சொல்லுவீங்க? தங்கத்துக்கு அந்நியமா நகைகள் இல்லை. இந்த கருத்து தான் சொல்கிறார், நான் அவைகள் எதிலுமே இல்லை, எல்லாத்தையும் நான் படைத்து காத்து அதில் இருப்பாக இருந்தாலும் எவைகளும் என்னை அல்லது நான் அவைகளை சார்ந்தில்லை. அவைகள் என்னை சார்ந்து இருக்கலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அவைகளில் இல்லை. அப்படின்னா என்ன இந்த கம்யூனிகேஷன்னா, இருப்பது ஒன்று மட்டுமே இத்தனையாக தெரிந்து கொண்டுள்ளது. தெரிந்து கொண்டுள்ளதற்கு இருப்பை கொடுக்காதே, நான் மட்டும்தான் உண்மையில் இருப்பவன். பானைகளை எடுத்து விட்டால் அங்கே என்ன இருக்கும்? களிமண் இருக்கும். நகைகளை எடுத்து விட்ட பிறகு அங்கே என்ன இருக்கும்? தங்கம் இருக்கும். ஆக இனி நம்ம 4வது ஸ்லோகத்தை முதல் வரி 4, 5 2 ஸ்லோகங்களையும் சேர்த்து பார்க்கணும். நம்ம சொன்னோம், மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா. இந்த ஜகத்தானது, உலகமானது வெளித்தோற்றத்துக்கு வராத என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அவ்யக்த மூர்த்தினா, வெளித்தோற்றத்துக்கு வராத என்று பொருள். அவ்யக்தம் சொல்லி சொன்னான், நேற்று கூட பார்த்த வகுப்பில். அவ்யக்தம் வியக்தம், வியக்தம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வந்தது, அவ்யக்தம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராதது. ஆக இதில் நமக்கு சில சந்தேகங்கள் வரலாம். இந்த வியாபிக்கப்பட்டுள்ளது சொல்லி சொன்னால், இந்த அதில் ஒரு விளக்கம் இருக்குது. என்னென்னா, இந்த அறை முழுவதும் புகை வியாபித்துள்ளது அல்லது வாசனை வியாபித்துள்ளது. ஏதோ சொல்கிறோம், சாம்பிராணி போடுறோம், புகை வருது, சாம்பிராணி இந்த வாசனை இந்த அறை முழுவதும் வியாபித்திருக்கு சொல்லி சொன்னால், இந்த அறை வேறு, அந்த வியாபித்துள்ள வாசம் வேறு தான். அது போலவா சொல்லி சொன்னால் இல்லை. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஜெகத்தானது வெளித்தோற்றத்துக்கு வராத என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது சொல்லி சொன்னால், இந்த கயிறு பாம்பு உதாரணம் இருக்குது பாருங்க. வெளித்தோற்றத்துக்கு வராத கயிறாகிய என்னால் பாம்பானது வியாபிக்கப்பட்டுள்ளது. யோசித்து பாருங்க. அதாவது பாம்பை பார்க்குற நேரத்தில் அங்கே கயிறானது என்ன மறைந்து இருக்கின்றது. சரிதானே? பாம்பாக தெரியும் பொழுது கயிறு தான், ஆனால் பார்க்கின்ற எனக்கு, பார்த்து பயந்து கொண்டுள்ள எனக்கு அங்கே கயிறு தெரியல, பாம்பு தான் தெரியுது. அப்போ பாம்பாக தெரிந்து கொண்டுள்ள நேரத்தில் கயிறு என்ன வெளித்தோற்றத்துக்கு வரவில்லை, அது நமக்கு புலப்படவில்லை. இந்த உதாரணம் சொன்னால் சாதாரண உதாரணம் போல் இருக்கும், ரொம்ப ஆழமாக அழகாக புரிஞ்சுக்கணும்.
இங்கே வேதாந்த பாம்பு, வேதாந்த கயிறு, இதுக்கு மாற்றே கிடையாது. ஆமாம், இந்த உதாரணத்துக்கு மாற்றே கிடையாது. இதை பல கோணங்களில் இன்டர்பிரேஷன் பண்ணலாம். இந்த கயிறு பாம்பு உதாரணத்தை நம்ம கயிற்றைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை பாம்பை பார்த்து விட்டோம். அப்போ பாம்பை பார்த்த அந்த நேரத்தில் கயிறு வெளித்தோற்றத்துக்கு வந்ததா வராததா? கயிறு வெளித்தோற்றத்துக்கு வந்ததாக இருந்தால் நமக்கு கயிறு தெரியுமே. கயிறு தெரிஞ்சால் அங்கே பாம்பு தெரியாது. பாம்பு தெரியலன்னா நம்ம பயப்பட போகிறது இல்லையே, ஓடி வர போகிறது இல்லையே. ஆக கயிறு வெளித்தோற்றத்துக்கு வந்திருந்தால், தெளிவாக நாம் பார்த்திருந்தால் அதில் பாம்பை பார்த்திருக்க மாட்டோம். ஆகவே அது வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்கின்றது. நிறைய தடவை கேட்டு கேட்டு யோசித்து பார்த்தா தான் நமக்கு இது அழகாக மனசில் போய் உட்காரும். சரி, நம்ம அங்கே பாம்பை பார்த்தோம். அதில் எத்தனை அடி பாம்பை பார்த்தோம்? 10 அடி கயிறில் 10 அடி பாம்பு தான் தெரியும். 10 அடி இருக்காது. எந்த அளவுக்கு அந்த கயிறு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பாம்பு தெரியும். 10 அடி தான் இருக்கிற கயிற்றில் 20 அடி பாம்பு நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி பார்த்துதா சொன்னால் அது நம்முடைய ஏதோ ஒன்று சொல்லியிருப்போன்னு வச்சுங்களேன். சில பேர் இருக்காங்க, 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் சினிமா பார்த்து 10 மணி நேரம் கதை சொல்கிற ஆள்லாம் இருக்கும். ஆமாம். ஆக இந்த கயிற்றினால், பாம்பானது கயிற்றில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பாம்பில் எது வியாபித்துள்ளது? கயிறு தான் வியாபித்துள்ளது. ஆனால் பார்வையில் தெரியும் பொழுது பாம்பாக தெரிகின்றது. அது பாம்பாக தெரியும் பொழுது கயிறு தான். பாம்பு இல்லை என்று புரிந்த பொழுது அங்கே என்ன இருக்குது? கயிறு தான் இருக்குது. அது பாம்பாக இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? கொஞ்சம் நேரத்தில் நம்மளை பார்த்தோன்னு ஓடி போயிருக்கோம். ஆக எந்த மாற்றத்தையும் அடையாமல் சத்ரூபமாக நான் அனைத்து உலகத்தையும் வியாபித்துள்ளேன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? கயிறு வேறு பாம்பு வேறுன்னு நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் கயிறே பாம்பாக தெரிந்தது. உண்மை புரிந்த பொழுது அங்கு பாம்பு சென்று விட்டது, கயிறு இருக்கின்றது. சென்ற பாம்பு எங்கே போய் பிடிச்சிட்டு வர முடியும்? உண்மையில் அங்கே பாம்பு இருந்தால் தானே பிடிக்க முடியும். ஆக இந்த உலகமாக தெரிந்து கொண்டிருப்பது எதுவோ அதுவே இறைவன் என்று புரிந்து கொள்கின்ற அர்த்தத்தை சொல்கிறது தான் பகவான் ரொம்ப பீடிகையெல்லாம் போடுறார். ஆமாம், ஒரே வாரத்தில் இந்த உலகமாக நான் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் சொல்லிட்டு போயிடலாம். என்ன புரியும் நமக்கு? அதை விளங்க வைப்பதற்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தி அப்படி இப்படி நீட்டி முழைக்க நமக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றார்கள் பெரியவர்கள். ஆக வியாபிக்கின்ற நான், வியாபிக்கப்படுகின்ற உலகம் வேறு நான் வேறு என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் சொல்கிறார். வேறு எதையோ நீ பார்த்தாயோ, வேறு எதையோ பார்த்தாயோ அது என்னிலிருந்து வேறானதில்லை. நான் தான் அங்கு இருந்து கொண்டு நீ பார்த்த அதாக காட்சி அளித்து கொண்டுள்ளேன். கண்ணால் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, மண்ணொடு 5ம் வயங்குயிர் யாவுமே, அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. நான் உலகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதாக தான் நான் இருக்கேன்னு சொல்லி நம்ம கேட்க எங்கே புரியுது? பார்க்கறதுலாம் மனுஷனாக தெரியுது, மலையாக தெரியுது, கடலாக தெரியுது, நதியாக தெரியுது, நாயாக தெரியுது, பூனையாக தெரியுது, ஆளாக தெரியுது, இல்லை எல்லாம் மாமியாராக தெரியுது, மாமனாராக தெரியுது, வேறு என்ன நாத்தனாராக தெரியுது, வேறு என்ன தெரியுது? நண்பர்களாக தெரியுது, உறவுக்காரர்களாக தெரியுது, பகைவர்களாக தெரியுது, வேறு எதுவாக தெரியலையே. ஆக என்னுடைய வியாபிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இந்த உலகமே உனக்கு தெரிந்து கொண்டுள்ளது. என்னை உலகத்திலிருந்து எடுத்து விட்டால் உனக்கு உலகமே தெரியாதுன்றார். களிமண்ணை எடுத்து விட்டால் உனக்கு பானையே கிடையாது. தங்கத்தை எடுத்து விட்டால் அங்கே நகையே கிடையாது. நீரை எடுத்து விட்டால் அங்கே அலையே கிடையாது. அலையாக இருப்பதும் நகையாக இருப்பதும் பானையாக இருப்பதும் நான் தான். ஆனால் அவருடைய தன்மையை சொல்லிடுறார். நான் அவைகளுக்குள் இல்லை, அவைகள் தான் என்னை சார்ந்துள்ளது. உண்மையில் அவைகள் இல்லவே இல்லைன்னு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இருப்பது நான் மட்டுமே என்பது தான் அங்கே அர்த்தம், வேறு எதுவுமே இல்லை.
நாம் என்ன நினச்சிருக்கோம், உலகம் என்ற ஒன்று இருக்கின்றது, உலகத்தில் பகவான் என்ற ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கிறார், அவர்தான் அனைத்திலும் வியாபித்திருக்கின்றார். ஆக இந்த கருத்தை தான் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் ஈஷாவாஸ்ய இதம் சொரும் என்ற இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். ஈஸ்வரனால் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணுமா, ஈஸ்வரனால் உலகம் வியாபிக்கப்பட்டுள்ளது சொல்லி சொன்னால், ஈஸ்வரன் என்ற ஒருவர் இருக்கின்றார், உலகம் ஒன்று இருக்கின்றது, அந்த உலகத்தில் ஈஸ்வரன் வியாபித்திருக்கின்றார். ஆனால் இங்கே என்ன அர்த்தம்னா, ஈஸ்வர திருஷ்டியினால் நீ இந்த உலகத்தை மறைத்து விடு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். உனது அறிவால் இப்படி பார் சொல்கிறார். அறிவாலே எவையும் பார் என்றான், அத்தை அறியாத சுட்டி என் அறிவாலை பார்த்து, அருளாலே எவையும் பார் என்றான், அத்தை அறியாமல் சுட்டி என் அறிவாலை பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி. தாய்மன்னர் சொல்கிறார். அருளால் சொல்லி சொன்னால், சாஸ்திரம் கொடுத்த பார்வையினால் நீ பாரு. நீ பார்த்த இந்த உலகமாக இந்த மற்றதாக பார்க்கிறது, அதை நீ நீக்கிவிடு. அந்த அறிவால் பார்க்கும்பொழுது உனக்கு இருப்பதெல்லாம் என்ன, இறைவனே. நீ நினைக்கிற வடிவத்தில் நீ நினைக்கிற போல இல்லை, என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே உள்ளது எல்லாம் உள்ளபடி பாரு, இருக்கிறது இருக்கிறபடி பாரு, இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கிறபடி பார்த்தா அது ஈஸ்வரனே. அதில் மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க, இறைவன் பொதுவாக ஒன்றை படைத்தார், அது ஈஸ்வர சிருஷ்டி. மனிதர்களாகி நாம் அதன் மீது நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நாம் ஒரு சிருஷ்டியை பண்ணியிருக்கோம், ஜீவ சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டி ப்ராப்ளம் இல்லை, ஜீவ சிருஷ்டி தான் ப்ராப்ளம். மனுஷனாக பாரு, ப்ராப்ளம் இல்லை. அதில் நீ வேறு ஏதோ ஏற்றி வைத்து பார்க்கும்பொழுது தான் அதில் உள்ள ப்ராப்ளம்லாம் உனக்கு வருகின்றது. அறிவால் பாருன்னு சொல்கிறார். ஈஷா சொல்லி சொன்னால் ஈஸ்வரன் இறைவன், வாசியம் என்றால் மறைக்கப்படட்டும். உன்னுடைய பார்வை உன்னுடைய புத்தியினால், அதிலிருந்து தான் வேஷ்டி என்ற சொல் இதிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆக இந்த வேட்டியானது எப்படி நம்முடைய உடலை மறைக்கின்றதோ அதுபோல அனைத்தும் இறைவனே என்ற அறிவினால் இந்த உலகமானது மறைக்கப்படட்டும். இப்போ நீ உலகத்தை உலகம் என்று பார்த்து கொண்டிருக்கிறாய், நீ உலகம் என்பதை மறந்துவிடு. உலகம் என்ற புத்தியை விட்டு ஈஸ்வரன் என்ற புத்தியினால் உலகமானது மறைக்கப்படட்டும் அல்லது மறக்க வேண்டும். அனைத்துள்ளும் இருப்பாக இருப்பது உண்மையில் அந்த சத்ரூபமான பிரம்மமே. மரத்தில் செய்யப்பட்ட யானை இருக்கு, குழந்தை என்ன பண்ணுது, பயந்து ஓடி வந்து அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிக்குது. தூரத்தை பார்த்த உடனே யானை. அப்பா என்ன சொல்கிறாரு, பார்த்துட்டு சொல்கிறேன், இல்லை அது உயிர் உள்ள யானை இல்லை, நீ வான்னா பயந்துக்குது. அப்புறம் கிட்ட தான் தனியாக போய் யானையை தொட்டு பார்த்து உடனே பண்ணல பாரு வான்னு சொன்னால் குழந்தை அப்போ தான் வருது. ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா அது யானையாக தெரிகின்றது. ஆமாம், ஆனால் அப்பாவுக்கு அதில் பயம் இல்லை, அவருக்கு அது மரமாக தெரியுது இல்லையா. ஆக மரம் என்ற புத்தியினால் யானை என்ற புத்தியை நீக்கிவிடு. மரம் என்ற புத்தியினால் அது யானை என்ற புத்தியை நீக்கிவிடு. அப்படி நீக்கினா என்ன, உனக்கு பயம் வராது. அதுபோல ஈஸ்வரன் என்ற புத்தியினால் உலகம் என்கின்ற புத்தியை நீக்கிவிடு என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன, இந்த ஈஸ்வரன் தான் அனைத்துமாக வியாபித்திருக்கின்றார். அனைத்துமாய் நின்றாயே யான் வேறோ நின்னை நினைக்குமாறெங்கே நிகழ்த்தாய் பராபரம்னு கேட்குறார் தாய்மன்னர். எல்லாம் நீ தான், நான் வேறு எங்கே இருக்கேன், உனக்கு அந்நியமாக நான் வேறு எதுவாக இருக்கேன், ஒன்றும் இல்லையே அப்படி நான் நினைக்கணும்னு சொல்கிறார். என் மனசில் அப்படி ஒரு அறிவை கொடுன்னு சொல்கிறார். அந்த அறிவில் நான் இருப்பதற்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்கிறார். ஆக காரணம் என்னவென்றால் இந்த ஈஸ்வரன் தான் அனைத்துமாக வியாபித்திருக்கிறார். ஆகவே வியாபிப்பவர் வியாபிக்கப்படுவது என்ற பேதம் கிடையாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரே தான் எல்லாமே இருக்கும். இப்போ குயவன் பானையை செய்து களிமண்ணை கொண்டு வந்தான், களிமண் வேறு குயவன் செய்தவன் வேறு. இப்போ உலகத்தை இறைவன் படைத்தார்னா எங்கேருந்து பொருளை கொண்டு வந்தார், எங்கேயும் கொண்டு வர தானே இந்த உலகமாக மாறினார்னா அப்போ உலகமாக இருக்கிறது எது, அவர் தான். அதனால தான் சொல்கிறார் அவ்யக்த மூர்த்தி. நாம் உனக்கு தெரிந்து கொண்டுள்ள இந்த உலகமானது வெளிப்படாத, தோற்றத்துக்கு வெளிப்படாத என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அதுதான் பகவான் ரொம்ப அழகாக, சத்தியமான என்னால்
மித்தியாவான இந்த ஜெகத்தானது வியாபிக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது ரொம்ப அழகாக சொல்கிறா, பூத பிரண்ணச்ச பூதஸ்தக, எல்லாவற்றையும் நான் தான் தாங்குகின்றேன், ஆனாலும் அவைகளுக்குள் நான் இல்லை, அவைகள்தான் என்னை சார்ந்திருக்கின்றது, உண்மையில் அவைகள் இல்லவே இல்லை. இனி நாம் 6வது ஸ்லோகத்துக்குள்ளே போகணும். அதுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா, மத்தானி சர்வபூதானி, என்னிடத்தில்தான் எல்லா உலகமும் ஜீவராசிகளும் உள்ளன. ஆமாம், பாம்பில் தான் கயிறு இருக்குது. உலகை சார்ந்தும் நான் இல்லை, உலகம் என்னைத்தான் சார்ந்திருக்கிறது. 2வது ஸ்டேட்மெண்ட்டு. பாம்பு கயிறை சார்ந்துள்ளது. கடைசியில் உலகம் என்னிடத்திலும் இல்லை, ஏனென்றால் இந்த உலகம் என்ற ஒன்று எனக்கு அந்நியமாக தனியாக இல்லை. கயிறு பாம்பு கண்ணியமாக இல்லவே இல்லை. கயிறே இல்லைன்னா அங்கே பாம்பு தெரியுமா? இந்த ஞானத்தை நீ அடைந்து நீ விடுதலை பெற வேண்டும். இந்த அறிவு தெளிவை பெற என்ன ஆகணுமா? பல ஜென்மா கூட போகலான்றார். காரணம் என்னென்னா, அறிவை பெறுவதற்கு மட்டும் இல்லை, அது புரிவதற்கு நம்மிடத்தில் சில விதமான பக்குவங்கள் தேவைப்படுகின்றது. விவேக, வைராகம், சமமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னால், இதெல்லாம் வந்த பிற்பாடு நல்ல ஒரு சம்பிரதாயமான குரு கிடைச்சி மனதும் அமைதி அடைந்து அவர் அருகில் அமர்ந்து இந்த தத்துவ விஷயங்களை விசாரங்கள்லாம் முறையாக கொஞ்சம் கூட ஒரு மாதிரி பதட்டம் இல்லாமல் அமைதியாக கேட்குறதுக்கே ஒரு தகுதி இருக்கணும். அது கேட்கணும்னு சொன்னால் அமர்ந்து கேட்குறதுக்கு ஒரு பக்குவம் இருந்தால் தான் முடியும். 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து சொல்கிறது முதல்ல ஒன்றையும் புரியாது. ஆமாம், கர்ணனுடைய தலைக்கு மேலே அர்ஜுனை விட்டு அம்பு போல் சருன்னு போயிட்டே இருக்கும். என்னடா இது, இந்த வகுப்பு இப்படி இருக்கே, தெரியாத வந்து உட்காந்துட்டுமே. ஆமாம், ஏதோ ராமகிருஷ்ணா கோவிந்தா 2 பஜனை 2 கதையை சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு என்னென்னவோ சொல்கிறாரு. நான் அதில் இல்லை, அது என்னிடத்துல இல்லை, கயிற்றில் பாம்பு இல்லை, இல்லையா, களிமண்ணில் பானை இல்லை, தங்கத்தில் நகை இல்லை. ஆக இந்த அறிவை பெறுவதற்கு சொல்கிறாங்க பல ஜென்மா கூட ஆகலாம். நாமெல்லாம் அப்படி இல்லை, நீங்களாம் இல்லை, நல்லா கேட்க வந்துட்டுமே நம்மளாம். ஆமாம், காரணம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள். அனுபவத்தில் இருப்பதை இல்லை என்றும் அனுபவத்தில் இல்லாதது இருக்கின்றது என்றும் அறிவில் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. இந்த உலகம் நமக்கு அனுபவத்தில் இருக்கு, கண் எதிர்க்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இறைவன் என்ற ஒன்று நமக்கு அனுபவமாக இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அனுபவத்தில் இருக்கிறத இல்லை என்றும் அது உண்மை இல்லை என்றும், நாம் பார்க்காத, நாம் அனுபவிக்காத ஒரு பொருள் அதை இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அதை நாம் நம்பி உணர்ந்து புரிந்து கொண்டு தெளிவடைவது என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆகவே இது ராஜவித்யா, ராஜகுக்யம். இனி பகவான் இது ரொம்ப ஹையஸ்டாக சொல்லிட்ட பகவான் கொஞ்சம் இறங்கி வந்து விளக்கப் போகின்றார். 6வது ஸ்லோகம். யதா காசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமஹான் ததா சர்வாணி பூதானி மத்தானி யுபதாரய யதா காசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமஹான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானி யுபதாரய. இங்கே மீண்டும் மீண்டும் பகவான் உதாரணத்தின் மூலமாக அந்த பிரம்ம அல்லது ஈஸ்வர ஸ்வரூப முயற்சி செய்கின்றார். இந்த பிரம்மம் அசங்கம் என்ற கருத்தை இங்கு நமக்கு உபதேசிக்கின்றார். அந்த பிரம்மம் அசங்க ஸ்வரூபம். அசங்கம் சொல்லிச்சோம், எதனோடும் சம்பந்தப்படாதது. சங்கம் என்றால் சேருவது, அசங்கம் என்றால் சங்கம் வைக்காமல் இருப்பது. பொதுவாக உலகத்தில் எல்லா பிரச்சனையும் எதுலேருந்து வரும்னா சம்பந்திலிருந்தும் சம்பந்தத்திலிருந்து தான் வரும்.
சம்பந்தியம் பிரச்சனை தான், சம்பந்தமும் பிரச்சனை தான். சம்பந்தம் சம்மந்தி இல்லை. ஆமாம், சம்மந்தின்னா மந்தின்னா அது வேறே ஆகிடும். ஆமாம், சம்பந்தம் இல்லை என்றால் ஒரு துக்கமும் இல்லை. காரணம் என்ன? ரெண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால் தான் நம்மை அது பாதிக்கும். சங்கம் வைத்தால் அந்த பொருளின் தன்மை நம்மை பாதித்து விடும். இல்லை என்றால், ரெண்டாவது ஒரு பொருள் ஆள் இல்லை என்றால் நமக்கு துக்கமே வராது. ஆனால் நான் துக்கப்படுறேன்னே சொன்னால், உண்மையில் எப்பொழுது ஒருவன் உண்மையான அசங்கத்தை அடைய முடியும்? அசங்கம்னா சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை ஒருவன் எப்பொழுது உண்மையில் அடைய முடியும்னு சொல்லி சொன்னான். ரெண்டாவது ஒரு பொருள் இருந்தால் உண்மையில் ஒருவன் அசங்கத்தை அடையவே முடியாது. ரெண்டாவது பொருள் இருந்தால் நம்ம வரையறுத்து விடும். அவர்கள் நமக்கு பக்கத்தில் தூரத்தில் இருக்காங்க, அப்போ அதை வரையறுத்துடும். என்ன தெரியுங்களா? அந்த எண்ணமே நமக்கு என்ன, நம்ம அதோடு சம்மந்தப்படுத்தி விடும். அந்த ஒரு பொருள் நம்ம இடத்துல இப்போ இல்லை, எங்கேயோ தூரத்தில் வச்சுட்டு வந்துட்டோம், அதுவும் நம்ம வரையறுக்கும். ஏன்? மனதில் நினைத்து கொண்டிருப்போமே. ஆள் அருகில் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. பொருளும் அருகில் இருந்து நம்ம வரையறுக்கணுன்ற அவசியம் இல்லை, பந்தப்படுத்த அவசியம் இல்லை. தூரம் இருந்தாலும் கூட நமக்கு ஞாபகத்து வந்த உடனே நம்ம என்ன ஆகிடுறோம், அதோட சம்பந்தம் வைத்து விடுகின்றோம். அதான் சொல்கிறேன். ரெண்டாவது, ஆப்ஜெக்ட் உள்ளவரை ஒரு பொருள் அசங்கம் என்ற ஸ்டேட்டஸை அடைய முடியாது. அசங்கத்தை அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்ன? ஒன்றை தவிர உலகத்தில் வேறு ஒரு பொருளும் இல்லை என்று இருந்தால் மட்டும்தான். ரெண்டாவதாக ஒன்று இல்லை என்றால் தான் அசங்கம் சம்பவிக்கும். இல்லை என்றால் அசம்பவாத் சொல்கிறாங்க பாருங்கள், சம்பவிக்காது. நான் சங்கம் வைக்க வேறு ஒரு பொருள் இல்லை என்ற அறிவால் தான் ஒருவன் அசங்கத்தை அடைய முடியும். ஏனென்றால் இருப்பது ஒன்று மட்டுமே, அந்த ஒன்றாக நானே இருக்கிறேன். நான் மட்டுமே இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன், வேறு ஒன்றும் ஒருவரும் இல்லை. இந்த அறிவு மட்டும்தான் நமக்கு அசங்கத்தை தரும். அந்த அசங்கத்தை தான் பகவான் இங்கு அழகாக பேசுகின்றார். இன்னொரு கருத்தும் இருக்குது. சங்கம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒரு ரியாலிட்டி சத்தியமாகவும் ஒரு ரியாலிட்டி மித்தியாவாகவும் இருக்க வேண்டும். ரெண்டுமே சத்தியமாக இருந்து வச்சுங்களேன், சங்கம் வந்துடும். சங்கம்னா என்ன? சம்பந்தம் வந்துடும், தொடர்பு வந்துடும். உதாரணம் பார்க்கலாம், பார்த்தா உதாரணம் புரிஞ்சிடும். உண்மையிலே மழை பெய்திருந்தால் நீர் பூமியில் விழுந்திருக்கும், பூமி நனைஞ்சிருக்கும். ஆமாம், உண்மையிலே மழை பெய்திருந்தால். காணல் நீர் அது பூமியை நனைக்குமா? ஏன்? காணல் நீர் உண்மையில் நீர் இல்லை, அதனால் அதுக்கு என்ன, பூமியோட சம்பந்தம் இல்லை. பூமிக்கு அந்த நீரோட சம்பந்தம் இல்லை. உண்மையான நீரோடு என்ன ஆகின்றது? பூமிக்கு சம்பந்தம் வந்து விடுகின்றது, நனைத்து விடுகின்றது இல்லையா? அதனால தான் சொல்கிறோம், காணல் நீரை பார்த்த உடனே சொல்கிறோம், பூமியானது நீருடன் சங்கம் வைக்கவில்லை, சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றது, அல்லது நனையாமல் இருக்கின்றது. இது எப்பொழுது நிகழும் என்றால், ஒன்று பூமியானது பொய்யா இருக்கணும், அல்லது நீரானது பொய்யா இருக்கணும். ஏதோ ஒன்று உண்மையாக இருக்கணும், ஒன்று பொய்யா இருக்கணும். ரெண்டுமே உண்மையாக இருந்தால் சம்பந்தம் கட்டாயம் வந்துவிடும் சொல்கிறார். ஆக இங்கு இறைவன் என்ற பிரம்ம சத்தியம், இந்த ஜெகத்தானது மித்யா. அதனால தான் சொல்லுவோம், வேதாந்தத்தை பல வருடங்கள் கேட்டு ரெண்டே சொற்களில் நாம் அல்லது வேதாந்தம் படித்தவர்கள் புரிந்து கொண்ட கருத்து 2 வார்த்தையில் சொல்லுங்கன்னு சொன்னால் ரெண்டே சொல்லுதான். என்ன? பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம். அப்போ கிளாஸை முடிச்சிடுங்க சாமி, இன்னையோட இப்போயே முடிச்சிடுங்க, போதும். இதுதான் புரியணும். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. மொத்த வேதாந்த சாரத்தை ரெண்டே சொற்களில் சொல்லணுன்னா இதுதான். அது புரிகிறது தான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறோம். ஓருரையால் வாய்க்கும் உண்மை குரணந்த நூல் கோடி பேருரையால் பேசி என்ன பேராம் பராபரமே. ஒரு வார்த்தையிலே தான் அந்த விஷயமே இருக்குது. அதை புரிந்து கொள்வதற்கு ஏராளமான சொற்களை பயன்படுத்துகிறோம். எதற்கு? அதை புரிந்து கொள்வது. புரிந்துகிட்ட பிற்பாடு என்ன இருக்கிறது? ஒன்று தான் சத்தியம், அது பிரம்ம. அந்த பிரம்மமாக நான் இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு.
அதை ஒன்றை சொல்வதற்கு புரிய வைப்பதற்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம் சாஸ்திரங்களில். ஆக இங்கே பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த அகில பிரபஞ்சமும் காணல் நீர் போல, இந்திரஜாலம் காணலின் நீரென இவ்வுலகம் எமக்கு தோன்ற. தாய்மன்னர் சொல்கிறார், சந்ததமும் சிற்பரத்தால் அழியாத தற்பரத்தை சார்ந்து வாழ்க, புந்தி மகிழுற. ரொம்ப அழகாக சொல்கிறார், இன்ப வெள்ளம் எல்லாம் இந்த உலகத்தை இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட இந்த அறிவால் நீ என்ன பண்ணு, உன்னை நீ காப்பாற்றிக்கொள். இது இந்திரஜாலம் காணலின் நீர் கனவுன்னு சொல்கிறார். கனவுல நடந்த எதுவும் உண்மையா? கனவுல ஒரு பெரிய ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நானும் வாங்கி படுக்கை கீழே வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு ஞாபகம் வந்து படுக்கை தலைகாணி எடுத்து பார்த்தா இருக்குமா? அது கனவு, முடிஞ்சு போச்சு. ஆக இந்த அகில உலகமும் காணல் நீர் போல, என்னிடத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தோடு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் அசங்க சொரூபம். அசங்கோகம் அசங்கோகம் சொல்கிறோம் பாருங்க. ஆமாம், அகம் அசங்கக, அகம் அசங்கக. இது ஒரு நிதித்தியாசனத்துக்கான ஒரு வார்த்தை. ஆமாம், எவ்வளவு சம்பந்தம் இருந்தாலும் நான் எதனோடும் சம்பந்தப்படாதவன். அது தாய்மன்னர் அழகாக சொல்கிறார், ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எல் அத்தனை ஏனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி. எல்லாம் அவர் தான் படைத்தார், அவர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறார், அவர் தான் எல்லாத்தையும் அழிக்க போகிறார். ஆனால் அவர் எந்த இடத்துலையாவது இதோட சம்மந்தம் வச்சுக்கிறாருன்னா இல்லை. அது போல் நீ இருன்னு சொல்கிறார். தாக்கர நிற்கும் சமர்த்தன், அதில் எதிலும் பாதிக்கப்படாமல் எப்படி இருக்கின்றாரோ அப்படி இருந்து பார். இந்த விஷயம் முன்னால் யோசிக்க தகுந்ததுன்னு சொல்கிறார், சிந்திக்க தகுந்தது சொல்கிறார். அது எப்படி சாமி? அது அப்படி தான் சாமி, வேற எல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. எப்படி தாக்கரை நிற்கிறது? தாக்கரை நிற்கும் சமர்த்தன் சொல்கிறார். உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி, அதை நீ யோசித்து பார் சொல்கிறார், சிந்தித்து பார் சொல்கிறார். அப்படி இருந்து பழகுன்னு சொல்கிறார். அதுதான் உண்மை என்றும் சொல்கிறார். அதைத்தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். என்னிடத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தோடு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் அசங்க சுரூபம், நான் சங்கம் இல்லாதவன், சம்பந்தம் அற்றவன். எனக்கு சம்பந்தியும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. ஆமாம், எதனோடு சம்பந்தம் இல்லை என்றால் இந்த உலகத்தோடும் இந்த மாயையோடும் கூட எனக்கு சம்பந்தம் இல்லை. மாயைக்கு எனக்கும் மாயிலிருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் சங்கமும் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் இந்த சங்கம் என்பது எதனால் வந்ததென்றால் அறியாமையினால் நாமே நமக்குள் ஏற்றி வைத்து கொண்டுள்ளோம். அது ஒரு பிரசித்தமான ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்கிறார். ஆகாசம், வாயு, இது ரெண்டு உதாரணத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க. வாயு ஆகாசத்துக்குள்ளே இருக்குது. வாயு அசுத்தமாக இருந்தது சொன்னால் வாயுக்கு பதில் என்ன சொல்கிறோம்? ஏர் பொல்யூஷன் சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். ஆகாசமே பொல்யூட் ஆகிடுதுன்னு ஒரு வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா? ஆகாசம் அசுத்தமாகிவிட்டது, ஸ்பேஸ் பொல்யூஷன் சொல்கிறோம். உண்மையில் ஸ்பேஸை யாரும் பொல்யூட் பண்ண முடியாது. அது இருக்க காற்றைத்தான் அசுத்தப்படுத்த முடியும். ஆனாலும் ஆகாசத்துக்குள் காற்று இருந்தாலும் ஆகாசமானது எப்படி இருக்குது? ஆகாசத்தோடு சம்பந்தப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகாசம் சொன்னால் அவகாச தாத்ரு ஆகாசம், எல்லாவற்றுக்கும் இடம் அளிப்பது. அவகாசம்ன்ற இடம் அளிக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த எல்லா மீதி 4 பூதங்களும் ஆகாசத்துக்குள்ளே தான் இருக்குது. வாயு அதுக்குள்ளே தான் இருக்குது, அக்னி அதுக்குள்ளே தான் இருக்குது, நீர் அதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த பூமி அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் இடம் அளித்தாலும் ஆகாசம் எப்படி இருக்குது? இவைகள் எதனோடும் சம்பந்தப்படாமலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்துருக்கு. அதுபோல் நான் இருக்கிறேன். நல்ல ஒரு உதாரணம் இங்கே பகவான் சொல்கிறது. ஆக வாயு தான் அசுத்தம் அடைகிறது தவிர ஆகாசம் என்றும் அசுத்தத்தை அடைவதில்லை, அடையாது. சுத்தமான அசுத்தமான எந்த ஒரு வாயு வந்தாலும் ஆகாசம் வாயுவுடன் அசங்கமாக சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றது. அதைத்தான் பகவான் சொல்கிறார், நான் ஆகாசத்தை போன்றவன். வாயுவை போல பிரபஞ்சம் அனைத்தும் என்னிடத்தில் இருந்தாலும் நான் அவைகளோடு சம்பந்தம் வைப்பதில்லை. அவைகளுக்கு என்னிடத்தில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றார். ஆக ஆகாசனுடைய முக்கியமான தன்மை அசங்கம்.
வாயு எங்கே இருக்குது? வாயு, காற்று, ஆகாசத்தில் தான் இருக்குது. ஆகாசம் என்பது எங்கேயோ இருந்து கொண்டு, காற்று எங்கேயோ இருந்து கொண்டு, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லலை. ஆகாசத்துக்குள்ளே தான் வாயு இருக்குது, இருந்தாலும் சம்பந்தம் இல்லைன்ற இதுதான் நம்ம சிந்திக்கணும். வாயு எங்கே இருக்குது, அவர் எங்கே இருக்கார், இவர் எங்கே இருக்கார், ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லை, அது பரவாயில்ல. சில நேரம் சொல்லுவோம், அதெல்லாம் இல்லைங்க, முன்னெல்லாம் இருந்தோம், இப்போல்லாம் கிடையாது, அவர் எங்கே இருக்கார், அது எங்கே இருக்காருன்னு தெரியாது, எனக்கு அவர் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்க. இங்கே ஆகாசம் எங்கே இருக்குது, காற்று எங்கே இருக்குது, அப்படி இருந்ததுன்னா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆகாசத்துக்குள்ளேயே வாயு இருந்து கொண்டும் காற்று இருந்து கொண்டிருந்தாலும் வாயுவோடு ஆகாசத்திற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கின்றது. அதான் சொல்கிறேன், ஆகாசம் எங்குள்ளதோ அங்கு தான் வாயுவும் இருக்கின்றது. ஆகாசம் முழுக்க வாயுவே வியாபித்து இருக்கின்றது இல்லையா? இருந்தாலும் வாயுவினால் ஆகாசம் பாதிக்கப்படுவதில்லை. காற்றால் ஆகாசத்துக்கு எந்த விதமான குறைவோ தோஷமோ வருவதில்லை. நார்மலாக கண்டெய்னரை கண்டென்ட்டு பாதிக்கும், புரியுதா பாருங்க. கண்டென்ட் ஒரு டப்பா இருக்குன்னா அது கண்டெய்னர், அதுக்குள்ளே ஒரு ஆசிட் இருந்தால் அந்த ஆசிட் அந்த கண்டெய்னரை பாதிக்கும். ஆனால் கண்டெய்னராக இருக்கக்கூடிய ஆகாசத்தை இந்த கண்டென்ட் இருக்குது பாருங்கள், வாயு பாதிக்கிறதே இல்லைன்னு சொல்கிறார். எப்படி? ஆகவே ஈஸ்வரன் அனைத்து வியாபித்திருந்தாலும் வியாபிக்கப்பட்ட இந்த ஜட பொருள்கள் இந்த ஜகத்தினால் இறைவன் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார், அசங்கமாக இருக்கின்றார் என்பது தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப வலியுறுத்தி நீட்டி முழைக்கு பல வார்த்தைகளில் சொல்ல வருகின்ற தாத்பரியமான கருத்து. அதாவது ஒரு பொருள் நம்மை சுற்றி இல்லை என்றால் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். எப்படி என்றால் அந்த பொருள் நம்மிடம் இருந்தாலும் கூட ஏதோ வாங்கிட்டு வந்துட்டோம், அதை நம்ம பாதுகாக்கணும். இல்லைன்னா என்ன, பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகின்றது, அனைத்தும் என் மீது இருந்தாலும் என் மீது ஏற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளில் சங்கம் இல்லாமல் அசங்கமாக இருக்கின்றேன். அதைத்தான் சொல்கிறார். ஒரு பொருள் மிக மிக அருகில் இருந்து அதனால் சங்கம் வரக்கூடாது என்றால், சேர்க்கை வரக்கூடாது சொல்லி சொன்னால் அதற்கு 2 நிபந்தனை இருக்கான். 2 சூழ்நிலைகள் அப்படி சங்கம் வராமல் இருக்கலாம். ஒன்று மிக மிக சுலபமானது, ஒரு பொருள் உருவத்துடன் கூடியது, இன்னொரு பொருள் அருவத்துடன் கூடியது. ஒன்றுக்கு உருவம் இருக்குது, ஒன்றுக்கு உருவமே இல்லை. இந்த நிலையில் ரூபத்துடன் கூடிய ஒன்று அருவத்துடன் வடிவம் இல்லாததோடு சங்கம் வைக்க முடியாது. உண்மைதானே? சங்கம் வைக்க முடியாது. ஆகாசம் அருவம் இல்லையா, ரூபம் இல்லை. வாயுக்கு நம்மளால் உணர முடிகின்றது. தனக்குள் அனைத்து வாயுவும் சஞ்சரிக்க வைத்தாலும் அருவமான ஆகாசமானது ரூபத்தை உடைய வடிவத்தை உடைய வாயுவினால் எந்த விதமான சம்பந்தமும் அது வைப்பதில்லை, அதனால் பாதிக்கப்படுதில்லை. நீரினாலும் அது பாதிக்கப்படுவதில்லை, நிலத்தினாலும் அது பாதிக்கப்படுவதில்லை, இல்லை அக்னியினாலும் அது பாதிக்கப்படுவதில்லை, சம்பந்தம் வைக்கிறதில்லை. ஆக இங்கே ஒரே ஒரு நியமம் இருக்குது, இது எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவா? இதே நிலை பிரம்மத்திடம் இருக்கின்றது. என்ன? பிரம்மம் அனைத்திலும் இருந்தாலும் கூட இவைகள் எதனாலும் பிரம்மமானது பாதிக்கப்படுவதில்லை. காரணம், பிரம்மம் அரூபமாக இருக்கின்றது. ஞானஸ்வரூபமான அரூபமான பிரம்மத்திடத்தில் ரூபத்தை உடைய இந்த பிரபஞ்சம் வியாபிக்கப்பட்டிருந்தாலும் எதனாலும் பாதிக்கப்படாத சம்பந்தமில்லாத அசங்க ஸ்வரூபமாக இந்த பிரம்மம் இருந்து கொண்டுள்ளது. இந்த உதாரணத்தை வச்சு கொஞ்சம் யோசித்தா தான் நமக்கு புரியும். வகுப்புலேயே புரிஞ்சிடுமான்னா ரொம்ப கஷ்டம்தான். அடுத்து 2வது ஒரு நிபந்தனை இருக்குது. இனி ஒரே ஒரு இடத்த தத்துவத்தில் 2 பொருள்கள் சம்பந்தம் வைத்திருந்தாலும் கூட அசங்கம் எப்படி வரும்னா, இது முக்கியமான நியமங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 பொருள்களில் ஒன்று சத்தியமாகவும் இன்னொன்று மித்தியாவாகவும் தோற்றமாகவும் இருந்தால் மட்டுமே ஒரே இடத்தில் இருந்தாலும் சங்கம் வராது, சம்பந்தம் வராது, அசங்கமாக இருக்க முடியும். அதற்கு உதாரணம் நம்ம ஏற்கனவே பார்த்து தான், வறண்ட பூமி, அதன் மேல் தெரிகின்ற காணல் நீர். பூமி உண்மையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது சாலிடா, அது மேலே தெரிகிற காணல் நீர் உண்மையில் இல்லாதது, ஆனால் தோற்றமாக தெரிவது மித்யாவாக. அது உண்மையில் நீர் இல்லை, ஆனால் என்ன ஆகின்றது, 2ஓடு சம்பந்தம் இருந்தாலும் அசங்கமாக இருக்கின்ற. அசங்கம்னா என்ன? அதனால் பாதிக்கப்படாமல். பூமி நனையுதா காணல் நீர்னால? நனையில இல்லையா?
அதுதான் சொல்கிறாரு. நம்முடைய கண்ணுக்கு நீர் தெரிகின்றது, பூமியும் தெரிகின்றது. கண்ணுக்கு தெரிகின்ற காணல் நீர் பூமியை எந்த விதத்திலும் தொடாது, நனைக்காது, சம்பந்தப்படுத்தாது. ஆமாம், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, இங்கு நனைக்காது, அவ்வளோதான். அது அசங்கமாக இருக்கும். எப்படி? ஒரே இடத்துல பூமி இருக்குது, ஒரே இடத்துல நீரும் இருக்குது, இருந்தும் ஒன்றுக்கொன்று அசங்கமாக இருக்கின்றது. காரணம் பூமி சத்தியம். அந்த உதாரணத்தில் காணல் நீர் மித்யா, தோற்ற மாத்திரமே. ஆமாம், ஆக தோற்றத்துக்கு மட்டும் உள்ளதுனால அது சாதாரண சத்தியம், கீழான சத்தியம், உண்மையில் இல்லாதது. ஆக ஒரு பொருள் சத்தியமாக இன்னொரு பொருள் மித்தியாவாக இருந்தால், இந்த ரெண்டும் ஒரே இடத்தில் இருந்தாலும் கூட ரெண்டுக்கும் சம்பந்தம் ஏற்படாது. காணல் நீர், பூமி, இதுதான் உதாரணம். கடைசியில் நாம் என்ன ஞானத்தை அடைந்தால் மோட்சம் தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருந்து கொண்டே எதனோடும் எங்கும் எனக்கு சங்கம் இல்லை, பற்று இல்லை என்றால் இந்த நிலை வரும் பொழுது தான் மோட்சம் சொல்லிடுறார். ஆனால் மனதில் நாம் என்ன பண்ணுறோம்? உலகத்தை சுமந்து கொண்டிருக்கவே வாய்ப்பு இருக்குது. ஃப்ளைட்டில் நம்ம ஒருத்தருக்கு தான் டிக்கெட் வாங்கணும், ஆனால் நம்ம மனசில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? அத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுபோல் இந்த உலகமானது நம் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது, சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஒரு பொருள் இருந்து நான் அதில் பற்றி சங்கத்தை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, அந்த பொருளை அழிப்பதனாலேயோ, நீக்குவதனாலேயோ, பார்க்காமல் இருப்பதனாலேயோ, ரொம்ப தூரம் விலகி போவதனாலேயோ அது நடக்காது. ஒரே ஒரு நிபந்தனை, அந்த பொருளை பொய் அல்லது தோற்றம், அது நிலையற்றது என்கின்ற அறிவினால் மட்டுமே, ஞானத்தால் மட்டுமே அதிலிருந்து அசங்கமாக இருக்க முடியும். இந்த கருத்தில் ரொம்ப முக்கியமான கருத்து, மறுபடியும் நினைக்க வேண்டிய விஷயங்கள். காரணம், உண்மையில் இருந்து பொருள்கள் சத்தியமாக இருந்தால் எப்பொழுதும் அசங்கம் சித்திக்காது. ஒன்று தோற்றம் மித்யா, ஒன்று சத்தியம், அப்படி இருந்தால் தான் நிகழும். ஆக பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, அதனாலே இங்கு அசங்கம் நிகழ்கின்றது. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி शांति. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.